என் பேர் தங்கவேலு, ஆரம் காலனி. அல்லாஹ் ஒருவரே என்றீங்க, 7, 8, 6 போடுவது மர்மம் என்ன? முஸ்லீம் மதத்துக்கு அப்பாற்பட்ட வட்டி கடை வைத்திருப்பது ஏன்? குரான் படி ஒயின் ஷாப் வைத்திருப்பது ஏன்? சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கேள்வி தான் சொல்லணும். அவங்க 786 முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க, கல்யாண பத்திரிகையில் நோட்டீஸுகள்லாம் என்ன செய்வாங்க, மேலே 786 7, 8, 6 போடுவாங்க. அதை இங்கிலீஷ் தமிழ் நம்பர்லையும் போடுவாங்க, அரபியில் கூட அந்த 7, 8, 6 என்ன செய்வாங்க போடுவாங்க சில பேர். இது என்ன 786? இப்போ இந்துக்கள் வந்து அந்த ஊனா மாதிரி போடுவாங்கல்ல, பிள்ளையார் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் மேலே போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னன்னு கேட்டால், நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை சொல்லிட்டு தான் செய்யணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால், ஒரு கடையை திறக்கிறோமா, ஒரு வீட்டை திறக்கிறோமா, ஒரு சாப்பிட போகிறோமா, எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் இறைவன் உதவி அதில் வேணும். இதை சொல்லாமல் எந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. ஒரு எழுதுறதா இருந்தால் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி தான் எழுதணும். ஏன் இந்த எழுதி நான் கடைசி வரைக்கும் முடிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. இறைவன் அருள் இருந்தால் தான் என்னால் எழுதி முடிக்க முடியும். சாப்பிட்டோம், இப்போ சோத்து தட்டில் உட்காந்தோன்னு சாப்பிட்றோன்னு சொல்ல முடியுமா? வாயில் வச்சபடி போய் சேர்ந்துடலாம். அப்போ இறைவன் நாடினா தான் எனக்கு முடியுங்கிறதுனால இறைவனின் பெயரால் நான் சாப்பிடுகிறேன், அளவு இல்லாத அருள் செய்கிறவன் இப்படின்னு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இந்த அர்த்தத்தை தரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோமா, அது மாதிரி அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்படின்னு ஏதாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும்னு இருக்குது எங்கள் மார்க்கத்தில். இதை சொல்லிட்டு போனால் குழப்பம் கிடையாது. எங்களில் உள்ள சில பேர் என்ன குறுக்கு வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தான். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத அதை குறுக்கு வழி என்ன செய்யலாம் அப்படின்ற உடனே அந்த காலத்தில் இந்த நியூமராலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுப்பது. எழுத்துக்களுக்கு நம்பரை கொடுத்து வந்து ராமசாமின்னா ஆறுண்டா இத்தனை, ஏண்டா இத்தனை, எம்முண்டா இத்தனை, எஸ்ண்டா இத்தனை நம்பர் போட்டு கூட்டி அதுக்கு ஒரு ஜோசியம் சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரபு மொழிக்கும் ஒரு நம்பரை கொடுத்து, அரபுல எழுத்து இருக்கும்ல ஏபிசிடி மாதிரி அரபுலையும் எழுத்து இருக்குது, அரபுல உள்ள எழுத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னென்ன எழுத்துக்கு இன்னென்ன நம்பர்னு போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அதில் பிக்கு இத்தனை, இஸ்ஸுக்கு இத்தனை, மீக்கு இத்தனை, இல்லுக்கு இத்தனைன்ற அந்த நம்பர் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கூட்டுறாங்க. 756 வருது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு இவனா ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டு, இந்த நம்பர் இஸ்லாம் கொடுக்கவில்லை, இந்த நம்பருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இவனா ஒரு நம்பர் என்ன செய்யறான், ஏக்கு இத்தனை பிக்கு இத்தனைன்னு கொடுத்துக்கிட்டு செய்கிற மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு டோட்டல் பண்ணுறானா 756 வந்துச்சு. நம்ம ஏன் பிஸ்மில்லா உள்ள பஸ் எழுதுனேன் 756 எழுதிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான். இதை கண்டுபிடிச்சி சொன்னோன்னே இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லாவா இருக்குது, பிஸ்மில்லாவை ஷார்ட் ஹேண்டாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, சுருக்கெழுத்தாக இருக்குன்னு சொல்லி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களுக்கு பயன்படுத்தணும். ஒரு எத்தனை ரொட்டி இருக்குன்னா 756 ரொட்டி இருக்கு இந்த எண்ணி சொல்வதற்கு அது பயன்படும். ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்பர் யூஸ் ஆகுமா? ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்பர் என்ன செய்ய யூஸ் ஆகாது. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு 756 வர்ற மாதிரி லட்சக்கணக்கான சொல்லுக்கு இது வரும். பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வராது, லட்சக்கணக்கான சொற்களுக்கு 750. ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அரபியில் எழுதி ஹாவுக்கு இத்தனை ராவுக்கு இத்தனை என்ன அதுவும் 756 வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு எத்தனை வருதோ அதே நம்பரு ஹரே கிருஷ்ணா என்பதற்கும் கரெக்டாக வருது, சொல்லி வச்ச மாதிரி வருது. அப்போ எத்தனையோ சொற்களுக்கு இது வரும். அப்போ எழுத்துக்கள் வந்து நேரடியாக அந்த கருத்தை சொல்லும், எண்கள் வந்து பல சொற்களுக்கு அந்த நம்பர் வரும். அதனால இது ஒரு மூடத்தனமாக தான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இப்படி போனால் என்னவாயிரும், ஒரு முஸ்லீமை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம், முஸ்லீம் இல்லாதவர்களும் சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கும் சொல்லிக்கலாம், நீங்களும் எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், ஆவுக்கு இத்தனை இஸ்ஸுக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு ஒரு 500 வருதுன்னு வைங்க, 500 இது வருமா, சரியா வருமா? இது அஸ்ஸலாமு அலைக்கும் தான் அதுக்குரிய அந்த எஃபெக்ட் இருக்குமே தவிர அதுக்கு பதில் 500 சரியா வருமா? ஒருத்தர் இஸ்லாத்தில் வர்றேங்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு கூட்டி பார்த்து 2024 சொல்லு, 2024 2024 எத்தனை 2024 இருக்குது, அது எப்படி இந்த கருத்தை கரெக்டாக சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த கருத்தை கரெக்டாக சொல்லணும்.
இந்த 2024 அந்த கருத்தை சொல்லாது எத்தனையோ சொற்களுக்கு அந்த அந்த நம்பர் வரும். இது விளங்காம எழுதி வைத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை உண்டாக்குனாங்களா. இதுல அவ்வளவுக்கு பழக்கம் இல்லாமல் இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்துச்சு. ஒரு சினிமா எடுத்தாங்க, அந்த சினிமா இந்தி சினிமா தமிழ்லையும் கொண்டு வந்தாங்க. அதை இந்தி சினிமா எடுத்து ஒரு பெரிய கதாநாயகனுக்கு வந்து அவனை குற்றவாளின்னு கைது பண்ணி போடுவாங்க. அவனுக்கு ஜெயில் கைதி நம்பர் 786. அவனுக்கு என்ன செய்வாங்க, கைதிக்கு நம்பர் கொடுப்பாங்கல்ல 1 2, அவனுக்கு 786 வந்துடும். வந்த உடனே அவன் தப்பிச்சு ஓடுவான், போலீஸ் சுடுவாங்களா, அந்த பட்டையில் பட்டு அவனை உள்ளே கொண்டு போகாது, தப்பிச்சுக்கிடுவான். அப்போ பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், உனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா, அந்த நம்பரு எப்படிப்பட்ட நம்பர் தெரியுமா, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்னு போட்டு விட்டாங்களா. ஓஹோ, இதில் என்னமோ இருக்குது, இப்படிலாம் அறிவுக்கு ஏதாவது பொருந்தா. இது இவனே திருட்டு பையன், கள்ளத்தனம் பண்ணிட்டு ஓடி இருக்கான், இவருக்கு ஹெல்ப் பண்ணது 756 வணங்குதா. இப்படி சொன்னவொன்னே அது இந்தி படத்தில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் என்ன செஞ்சாங்க, அதே காப்பி பண்ணி இந்த ரஜினிகாந்தை போட்டு எடுத்தாங்களா, அவனுக்கு 756 போட்டு விட்டு அதே மாதிரி. அது இது வந்து 20 வருஷம் வந்து இந்தி படம், 20 ஆண்டுக்கு வந்து இந்தி படத்தில் சொன்ன அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இதுல என்ன செஞ்சாங்க, ஒரு படத்தில் தமிழ் படத்தில் ரஜினிகாந்தை போட்டு எடுக்கும்போது அவருக்கு 756 போட்டு விட்டு அது அப்படியே காட்டினாங்க. இங்கேயும் பரவி போச்சு. இப்போ பார்த்தா ஆஹா 756 என்னமோ இருக்குது, ஒரு இளவும் கிடையாது, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, அப்புறம் வந்து ஐயா கேட்ட கேள்வி இல்லை, வட்டி கடை வைக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யலை, முஸ்லீம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், நிறைய தப்புலாம் பண்ணுறான், டாஸ்மாக் எடுக்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம என்னங்க கவர்மெண்ட் நடத்துகிறோம், பிரச்சாரம் பண்ண முடியும், வட்டி கடையை போய் இழுத்து மூடிட்டு வர முடியும், உள்ள கொண்டு போட்டுருவாங்களே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இது இஸ்லாத்தில் இல்லைன்னு அறிவுரை சொல்ல முடியுமே தவிர அரசாங்கம் நடத்தினா அதெல்லாம் என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். எங்களுக்கு முடியாது. அரசாங்கமே திறந்து வச்சுட்டு குடியை கெடுக்கணும்னு போட்டு குடிங்கிறான். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது.